வந்திருக்கிறவங்க எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே வரவேற்கிறோம். பெருக்கத்தை பற்றி தான செய்தி. இந்த பெருக்கத்தை பற்றி நாம் பார்க்கும்போது என்னென்ன காரியங்கள் எல்லாம் பெருக வேண்டும் அப்படி என்கிறதை குறித்து நாம் கவனிப்போம் என்று சொன்னால், பொதுவாக நாம் எதில் பெருக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். பெருக்கம் என்று சொல்லும் பொழுது எதிலே நமக்கு பெருக்கம் வர வேண்டும்? யாக்கோபு அவன் என்ன செய்தான்? அவன் மாமனார் வீட்டில் வேலை செய்யும் பொழுது அவனுக்கு ஒரு சிந்தனை வந்தது, இப்படி செய்தால் நம்முடைய மந்தை என்ன செய்யலாம், பெருக பண்ணிவிடலாம் என்று சொல்லி அவனுக்கு ஒரு யோசனை வந்தது. அதன்படி அவன் வேலை செய்தான். அது என்ன என்பது குறித்து எனக்கு இன்னும் தெரியவில்லை. தெரிந்தால் நம்ம சபைக்கும் அந்த மாதிரி ஏதாவது செய்யலாம். வாது மரத்தில் கிளையை எடுத்து என்ன செஞ்சானா, தோலை உரிச்சு போட்டான் அப்படின்னுலாம் சொல்லியிருக்கு. அதுக்கிட்ட ஆண்டவர்கிட்ட ஜெபம், ஆண்டவரே அது எப்படிங்கிறது எங்களுக்கும் தெரிந்தா நாங்களும் இந்த மந்தையை பெருக்க செய்வதற்கு எந்த கிளையை போடணும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எந்த கிளையை போடுறது? ஒரு கிளை இருக்கிறது. ஆமென். என்ன கிளை அது? என்ன கிளை? ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து தோன்றிய அந்த கிளை. அந்த கிளையை பட்டை உரிக்கப்பட்டது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தாலோயா. சிலுவையிலே அந்த பட்டை உரிக்கப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக பலியானார். அந்த பலியின் சத்தியத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், விசுவாசிகளுக்கு போதிக்கணும். நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்விதமாய் திருவசனத்திலே மூடி இருக்கிற பட்டை என்ன செய்யணும்? உரிக்க வேண்டும். நாம் என்ன செய்கிறோம்? பட்டையோடு என்ன செய்கிறோம் என்று சொன்னால், கூடி வருகிறதான ஆடுகள் மத்தியிலே நாங்கள் மேய்ப்பர்கள் போடுகிறோம். அப்படியே வெட்டி போடுகிறோம். அப்படி வெட்டி போடுகிற சமயத்தில் அதனாலே பெருக்கம் உண்டாகிறதில்லை. என்ன செய்ய வேண்டும் என்றால், பட்டையை உரித்து போட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒன்று நான் சொல்லுகிறேன், ஞாயிற்றுக்கிழமையிலே பட்டையை உரிக்க எங்களுக்கு நேரம் இல்லை. ஆகின சில சமயத்தில் அப்படியே வெட்டி கொடுத்து விடுவோம். வீட்டில் போய் பட்டையை உரியுங்கள். அல்லேலூயா. அதை உரிக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கையில் கொண்டு போகிறதுக்கான ஆயத்தை கொண்டு வாருங்கள். பேனாவும் இருக்கட்டும், அதே போல் ஒரு நோட்டு புஸ்தகம் இருக்கட்டும். வேதத்தை திறந்து புரட்டி இங்கே உட்கார்ந்து உரித்து கொண்டிருக்காதிருங்கள். இங்கே நீங்கள் உரித்து கொண்டிருந்தால் நிச்சயமாகவே நான் பிரசங்கம் பண்ண முடியாது, நீங்களும் என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. அல்லேலூயா. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலையும் உரிக்க வேண்டும். சில சின்ன குழந்தைகளிடத்தில் பழத்தை கொடுத்தால் என்ன செய்ய மாட்டார்கள், பார்த்து கொண்டே இருப்பார்கள். அது என்ன செய்வது தெரியாது. என்ன செய்ய வேண்டும்? உரித்து கொடுக்க வேண்டும். வளர்ந்தவர்களுக்கு உரித்து கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. சும்மா எடுத்து குறிப்பை கொடுத்தாலே போதும், அவர்கள் உரித்து சாப்பிடுவார்கள். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்த. ஹல்லேலூயா. அதனால நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண, கரங்களை வைத்து, ஆண்டவரே நாங்கள் பட்டையை உரிக்கத்தக்கதான கிருபையை தருவீராக. ஹல்லேலூயா. தேவனுடைய வசனத்தின் ஆழங்களை புரிந்து கொள்ள, அதனுடைய கர்த்தாவே இந்த வெண்மை தெரியத்தக்கதாக நாங்கள் சரியாக அதை உரிக்க வேண்டும். ஆண்டவரே அப்படிப்பட்டதான அனுபவத்துக்குள் எங்களை நடத்தும் என்று தேவ சமூகத்தில் கேட்போம். தேவனுடைய வசனத்தின் ஆழங்களை சபையிலே நாம் வெளிப்படுத்துகிற சமயத்தில், தேவனுடைய சபையினுடைய வசனத்தினுடைய மகத்துவங்களை சபையிலே வெளிப்படுத்துகிற சமயத்தில் நிச்சயமாகவே அப்படிப்பட்ட சபைகள் தான் பெருகும். விசுவாசிக்கிற மக்கள் கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தால். அல்லேலூயா. எந்த விசுவாசிகள் எல்லாம் வேத வசனத்தை உரிக்கிறார்களோ அவர்கள் வளருவார்கள், பெருகுவார்கள். எத்தனை பேர் வைத்திருக்க வாது மரத்தினுடைய கிளை கொண்டு வந்திருக்கிறீங்க? கொண்டு வந்தவங்க உரிக்கிறதுனா திறக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படியே மூடி வைத்திருக்கிறோம் பாருங்க. அங்கே இருந்ததுன்னு அந்த இதெல்லாத்தையும் போட்டு வைத்திருந்ததை கழட்டி ஆயத்தமாக இங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறேன். இதே போல் எல்லாரும் பைபிளை திறக்கணும். எல்லாரும் வேத புத்தகத்தை கையில் எடுத்து காண்பிங்க பார்க்கலாம், திறந்து காட்டுங்க பார்க்கலாம்.
ஹல்லேலூயா. திறந்த புஸ்தகம். ஹல்லேலூயா. இது திறந்ததாகவே அது வீட்டுக்கு கொண்டு போக முடியாது. வீட்டுக்கு போகும்போது மூடிக்கொள்ளுங்கள். ஆனால் மறுபடியும் அடுத்த வாரத்தில் தான் நீங்கள் திறக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பழக்க தோஷம். அடுத்த வாரத்தில் அல்ல, தினந்தோறும் காலையில் பட்டையை உரிக்க வேண்டும். அப்பொழுது உங்கள் மந்தைகள் பெருகும், உங்கள் வீட்டில் வருமானம் பெருகும். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையில் வைத்துக்கீங்க. ஆண்டவரே, மந்தை பெருகுவது போல எங்கள் சபையின் ஆத்துமாக்கள் பெருகிறது மட்டுமல்ல, எங்கள் குடும்பத்தில் எங்கள் சந்ததி பெருக வேண்டும், எங்களுடைய சம்பத்து பெருக வேண்டும், எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள், திவ்ய சுபாவங்கள், கனிகள் பெருகும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் செய்யும் என்று சொல்லி நம்ம கேட்க வேண்டும். கர்த்தர் நிச்சயமாய் பெருக செய்வார். எங்க கோளாறு என்று சொல்லி அவனுக்கு புரியவில்லை. நம்ம பார்க்கணும். ஊழியக்காரர்களுக்கு சொல்கிற, இங்கே இருக்கிற ஊழியக்காரர்களுக்கும், இங்கே இருக்கிற லீடர்ஸ்களுக்கும், இங்கே இருக்கிற நானும் நீங்களும் எல்லாருமே நம்ம பார்க்கணும். ஏன் நமக்குள்ளே பெருக்கம் இல்லை? ஏன் நமக்குள்ளே பெருக்கம் இல்லை? வேதத்தில் ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருகிறது. வாசிங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை படிங்க. 8வது வசனம் படிங்க. இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை போதும். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால், அப்படி என்று சொன்னால் நம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் பெருக்கம் வர வேண்டும், பெருக வேண்டும். எவைகள் உண்டாயிருந்து பெருகினால் என்பதை நீங்கள் அதுக்கு முன்புள்ள வசனங்களில் படிக்கிறீர்கள். 5வது வசனத்திலிருந்து படிக்கும் பொழுது விசுவாசமா ஜாக்கிரதை, முதல்ல இப்படி இருக்க அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய். அடுத்தது 2வது, உங்கள் விசுவாசத்தோடு விசுவாசம் பெருக வேண்டும். 3, தைரியம் பெருக வேண்டும். 4, ஞானம் பெருக வேண்டும். 5, இச்சை அடக்கம் பெருக வேண்டும். 6, பொறுமை பெருக வேண்டும். 7, தெய்வ பக்தி பெருக வேண்டும். 8, சகோதர சிநேகம் பெருக வேண்டும். 9, அன்பு பெருக வேண்டும். 9 என்பது என்னவென்று சொன்னால், ஆவியின் கனிகள் 9 என்று சொல்வார்கள். ஆவியின் கனிகள் 9, இங்கேயும் 9 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இவைகள் உண்டாயிருந்து நீங்கள் பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. ஆகவே இந்த கனிகள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? பெருக வேண்டும். இவைகள் உண்டாயிருந்து பெருகினால் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நீங்கள் வீணராய் இருக்க மாட்டீர்கள். கிறிஸ்துவை அறிகிற அறிவை அடைந்து கொள்ளாதபடிக்கு, அதை பெறாதபடிக்கு சபையிலே நாம் வருகிறவர்கள் என்ன செய்கிறோம்? வீணராய் இருக்கிறோம். உதாரணமாய் சொல்லுகிறேன். பிரசங்கம் பண்ணுகிற சமயத்தில் சில ஆட்கள் கண்ணை மூடிக்கொள்கிறீர்கள். வேதத்தை எடுத்து பார்க்கிறதில்லை, குறிப்பு எழுதுகிறதில்லை, காரியம் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்கிறதும் இல்லை. அப்படி இருக்கிறதான ஆட்கள் தேவனை அறிகிற அறிவிலே அவர்கள் வீணர். தே ஆர் வேஸ்டிங் த டைம். அவங்க தங்களுடைய நேரத்தை என்ன செய்கிறார்கள்? அவர்கள் வீணடித்துக் கொள்கிறார்கள், வீணராய் மாறி போவார்கள். அநேக விசுவாசிகள் தங்கள் வாழ்க்கை வீணாய் போய்விடுகிறது. சிலர் ஊழியத்துக்கு வந்தும் வீணா போகிறவங்க இருக்கிறாங்க. அநேக திட்டுற ஒரு வார்த்தை தான், வீணா போனவனேன்னு திட்டுவாங்க. நேரத்தையும் காலத்தையும் தாளந்துகளையும் அவங்களுக்குரியதான எல்லாவற்றையும் வீண் பண்ணினவர்கள். ஆகவே நம்ம வாழ்க்கையில தேவன் நம்ம கொடுத்ததான நேரத்தையும் காலத்தையும் சமயத்தையும் சந்தர்ப்பங்களையும் வீண் பண்ணாதபடிக்கு நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? வீணர் என்று மாறிவிடாதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆகையால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அப்படி வீணரும் கனியற்றவர்களுமாக நாம் இருக்க மாட்டோம். அநேகர் வீணராய் இருக்கிறார்கள், கனியற்றவர்களாய் இருக்கிறார்கள். எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த பிரயோஜனமும்
இல்லாதவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த பிரயோஜனமும் இல்லாதவர்கள். இப்படி எந்த பிரயோஜனமும் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அர்த்தம் என்னவென்று சொன்னால், பெருக்கமில்லை. என்ன செய்யவில்லை? பெருக்கமில்லை. இருக்கிற நிலையிலேயே இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே பெருக்கமில்லை. அப்படியே தான் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த இந்த சுபாவங்களும் அவர்களுக்குள்ள என்ன இல்லை? பெருக்கமாயில்லை. ஆவிக்குரிய கனிகளில் பெருக்கமில்லை. சந்தோஷத்தில் பெருக்கமில்லை. சமாதானம் பெருகவில்லை. அதே போல நீதியிலே பெருக்கமில்லை. சாந்த குணத்தில் பெருக்கமில்லை. விசுவாசம் பெருகவில்லை. பொறுமை என்ன செய்யவில்லை? பெருக்கம் என்ன இல்லவே இல்லை என்று சொல்லலாம். விசுவாசம் இல்லவே இல்லை. ஆவியின் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, விசுவாசம், தயவு, இச்சையடக்கம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற அந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையிலே கனிகள் இல்லாதபடி இருக்கிறோம் என்று சொன்னால் அர்த்தம் என்ன? We are the empty vessels. அதாவது ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் படிக்கும் பொழுது வெறுமையா இருந்தது என்று சொல்லி படிக்கிறோம். வெறுமை. அது மட்டுமல்ல, வெறுமை என்கிறதோடு மட்டுமில்லாமல் ஒழுங்கின்மையாயிருந்தது. 2 விஷயத்தை அங்கே சொல்கிறார், வெறுமையும் ஒழுங்கின்மையும். ஆகவே தேவன் என்ன செய்கிறார் என்றால், ஆசீர்வதிக்கிறதான தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்தில் படிக்கிற சமயத்தில் அங்கே வாசிக்கிறீர்கள், மனிதனை தேவ சாயலில் அவர் படைத்தார். படைக்கப்பட்ட மனுஷன் தேவ சாயலில் படைக்கப்பட்டான். அவனை தேவ சாயலாக படைத்தார் என்று 27ஆம் வசனம் சொல்கிறது. 28ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தர் அவனை என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். தேவ சாயல் அவன் இழந்த போது கர்த்தர் அவனை சபித்தார். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது, உன் தேவனாய் கர்த்தர் சத்தத்தை நீ கவனமாய் கேட்டு இவைகளின்படி செய்வாய் என்றால் இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து உனக்கு என்ன செய்யும்? பலிக்கும். என்னென்ன ஆசீர்வாதங்கள் அங்கே சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களை பார்க்கிறோம். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும், உன் நிலத்தின் கனியும், உன் மாடுகளின் பெருக்கமும், ஆடுகளின் மந்தைகளுமாகி ஆடுகளின் மந்தைகளுமாகி உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பு செய்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும். இதெல்லாம் என்ன, எதை பற்றி சொல்லியிருக்கிறது? ஒவ்வொன்றுக்கும் ஒரு விளக்கம் உண்டு. அது எல்லாவற்றையும் நான் கடந்த வாரத்தில் உட்கார்ந்தவைகளை வரிசைப்படுத்தி எழுதினேன். இதற்கெல்லாவற்றுக்கும் ஆவிக்குரிய, அதே போல உலக பிரகாரமான 2 வகையான ஆசீர்வாதங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளை குறித்து எழுதினேன். அதை பற்றி விளக்கமாய் சொல்வதற்கு இன்றைக்கு நேரம் இல்லை. இன்னொரு நாள் அதை பற்றி நான் சொல்லுவேன். உனக்கு உரதமாய் எழும் உன் சத்துருக்களை கர்த்தர் என்ன செய்வார்? அவர் ஒப்பு கொடுப்பார். 7 வழியாக என்ன செய்வார்கள்? ஓடி போவார்கள். இன்னும் கர்த்தர் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன்னை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார்னு சொல்லும் பொழுது நீங்கள் சத்தம் போடுவீங்களே, வழக்கமாக நீ பேசாமல் இருக்கிறீங்களே. எல்லா இடத்துலையும் சத்தம் எப்போ வரும் தெரியுமா? அல்லேலூயா. எதுக்கு? ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்துக்கும் அல்லேலூயாவுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. ஆசீர்வாதம் என்று சொன்னாலே கை என்ன செய்யும்? உயரும். இந்த ஆசீர்வாதம் எப்பொழுது சாபமாய் மாறிற்று என்பதை நாம் படிக்கும்போது, எப்பொழுது அவன் பாவம் செய்தானோ, தேவ மகிமை இழந்த போது, தேவனுடைய சாயலை அவன் எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். தேவ மகிமையை அவன் ஆதாம் இழந்தான். அவன் மூலமாக நம்ம எல்லாரும் பாவிகளாய் மாறினோம். நம்ம எல்லாரும் தேவ சாயலை என்ன செய்தோம்? இழந்து போனோம். தேவ சாயல் நம்ம எல்லாரும் இழந்து போனவர்களாய் இப்பொழுது இருக்கிறோம். 3ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், ஆண்டவர் அங்கே சபித்தார். அங்கே ஆசீர்வாதம் அல்ல, சாபம். ஏதேனை என்ன செய்தார்? எடுத்தார். சபித்தார், எடுத்தார், துரத்தினார். இதெல்லாம் அங்கே என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். காயினையும் கர்த்தர் துரத்தினார். அலைந்து கொண்டிருந்தான்.
எந்த விதமான அலைச்சல், வேலை செய்து சரியாக வருமானம் இல்லை. அது மாத்திரமல்ல, வேதனை கூட்டுவேன். வேதனை என்று சொன்னால் சரீர உபாதைகள். இன்னும் கஷ்டப்பட்டு வேலை செய்தாலும் வருமானம் கிடைக்கவில்லை என்கிற இப்படிப்பட்டதான் நிலைகள் எல்லாவற்றையும் பார்க்கிறோமே. காரணம் என்ன? தேவனுடைய சாயல் நம்மில் இல்லை. நாம் கிறிஸ்துவின் மூலமாக அந்த சாயலை என்ன செய்ய முடியும்? பெற முடியும். அப்ப கிறிஸ்துவின் மூலமாக அந்த சாயலை நாம் பெற்றுக்கொள்வதற்காக இன்னொரு வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிற சமயத்தில், என்னில் நிலைத்திருங்கள், அதிகமான கனிகளை கொடுக்கும்படி நான் என்ன செய்வேன்? உங்களை சுத்திகரிப்பேன் சொல்கிறேன். அதிகமான கனிகளை கொடுக்கும்படி, நீங்கள் போய் கனிகளை கொடுக்கும்படி, உங்கள் கனிகளுடைய பெருக்கம், அதிகமான கனிகள். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதிகமான கனிகளை கொடுக்க வேண்டும் என்றால், சாயலை அதிகமாய் நாம் பெற வேண்டும் என்று சொன்னால், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான இந்த காரியங்கள் நமக்கு இருக்க வேண்டும். இச்சையடக்கம் இருக்க வேண்டும், விசுவாசம் இருக்க வேண்டும், தைரியம் இருக்க வேண்டும், ஞானம் இருக்க வேண்டும், இச்சையடக்கம் இருக்க வேண்டும், பொறுமை இருக்க வேண்டும், பொறுமையுடைய தெய்வ பக்தி இருக்க வேண்டும், தெய்வ பக்தியுடைய சகோதர சிநேகம் இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும். இதில் ஆங்கிலத்தில் நீங்கள் புத்தகத்தில் படித்தால் இதை இன்னும் கொஞ்சம் கூட தெளிவாக என்ன செய்யலாம்? விளங்கி கொள்ள முடியும். ஆகவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்தை இந்த மனுஷன் ஜாக்கிரதை உள்ளவனாக இருப்பான் என்றால் அவன் பெறுகிறவனாக இருப்பான். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? சில நபர்கள் என்ன செய்கிறோம்? நாம் கர்த்தரண்டையிலே வந்து அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறது வரையிலேயும் ஜாக்கிரதையாக இருப்போம். ஆனால் அதுக்கு பிறகு என்ன செய்வோம்? அஜாக்கிரதையாக இருப்போம். மதுவெல்லாம் ஜாக்கிரதையாக ஆலயத்துக்கு வருவோம், ஜாக்கிரதையாக ஜெபம் பண்ணுவோம், ஜாக்கிரதையாக வேதத்தை படிப்போம். எத்தனை பேர் ஜாக்கிரதையாக இருக்கிறீர்கள் வேதத்தை படிப்பதற்கு? எத்தனை பேர் ஜாக்கிரதையாக இருக்கிறீர்கள் ஜெபம் பண்ணுவதற்கு? காலையில் எழும்பி ஜெபிப்பதற்கு எத்தனை பேர் ஜாக்கிரதையாக இருக்கிறீர்கள்? ஆமென், ஹல்லேலூயா. காலையிலே ஜாக்கிரதை இருக்க வேண்டும் என்றால் அலாரம் என்ன செய்யணும்? வைக்கணும். அது சரியாக அடிக்கிறதான்னு பார்க்கணும், அது சரியாக வைத்திருக்கிறோமான்னு பார்க்கணும். ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் அலாரத்தை 3 விதமாக வைத்து கரெக்டாக புறப்பட்டு போகிறது போல். இல்லைன்னா ஃப்ளைட்டு மிஸ் ஆகி போயிடும். ஃப்ளைட் மிஸ் ஆனால் என்ன? அப்புறம் காசெல்லாம் வீணாக போயிடும். அதன்படினால ரொம்ப கவனமாக ஃப்ளைட் பிடிக்க போகிறவர்கள் உண்டு, ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறவர்கள் உண்டு, வேலைக்கு போகிறவர்கள் உண்டு. ஆனால் காலையில் எழும்பி ஜெபிப்பதற்கு நம்ம அலாரம் வைக்க மாட்டோம். அதே போல் வைத்தாலும் என்ன செய்வோம்? அப்படி எடுத்து அலாரம் அடிக்கும்போது தலையணைக்கு கீழே வைத்து விடுவோம். பேசாமல் இயேசுவின் நாமத்தில் அமைதியாயிரு அப்படின்னு சொல்லி அடியிலே நம்ம என்ன செய்து விடுவோம்? வைத்து விடுவோம். ஆனால் அதே வேளையில் நான் சொன்னேன் பாருங்க, ஏர்போர்ட்டு போகும்போது, ட்ரெயின் பிடிக்க போகும்போது, இன்டர்வியூக்கு போகும்போது அப்படி வைத்து பாருங்கள், என்ன ஆகும்னு அப்போ தெரியும். உங்கள் வாழ்க்கையில் பெருக்கம் அல்ல, வெறுமை உண்டாகும். நாட் ஓன்லி த ஸ்டாக்னேஷன், எம்ப்டினஸ். நம்முடைய குடும்பம் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும். காலையில் எழும்பி 5 மணிக்கு போய் சில ஆட்கள் 5லேருந்து 7 வரை சில பிஸ்னஸ் பண்ணுற ஆட்கள் இருக்கிறான். அவன் காலையில் 5 மணிக்கு எழும்பி 4 மணிக்கு எழும்பி ஆயத்தப்படுத்தி புறப்பட்டு அவன் ஜாக்கிரதையாக போனால் தான் அவன் வயிறு நிரம்பும். அவனுக்கு கையில் என்ன செய்யும்? பணம் வீட்டில் பெருகும். ஆகினாலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். ஜெபத்திற்கு ஜாக்கிரதை, வேதத்தை வாசிப்பதிலே ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். அதே போல ஆலயத்துக்கு வருகிறதுலையும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்ம என்ன செய்கிறோம்? அலுவலகத்துக்கு போகிறதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கிறோம், சந்தைக்கு போகிறது கூட ஜாக்கிரதையாக இருப்போம். ஆனால் என்ன செய்ய மாட்டோம்? சந்தைக்கு போகிறதுன்னு சொன்னால் சரியான இடத்துக்கு போனால் தான் அழுகாத்த மீன் கிடைக்கும். லேட்டாக போனீங்கன்னா அழுகிற மீன் கிடைக்கும். அதே மாதிரி சபையிலையும் சரியான நேரத்துக்கு வந்தீங்கன்னா நல்ல மீனை கற்றுக் கொடுப்பார். கரங்களை வைத்து கத்துரு மகிமைப்படலையா. லேட்டாக வந்தீங்க, அவனுடைய கிருபையினால நம்ம சபை நல்ல சபையாக இருக்குது. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. கொஞ்சம் ஓரளவு கரெக்டாக இப்போ வந்துடுறாங்க. ஆராதனைக்கு வருவதிலே அஜாக்கிரதை இல்லாமல் விழிப்போடு கூட இந்த பஸ்ஸை விட்டுறக்கூடாது. இந்த பஸ்ஸை விட்டு 1/2 மணி நேரம் லேட் ஆகிடும் அப்படி என்று சொல்லி ஜாக்கிரதையோடு கூட என்ன செய்ய வேண்டும்?
ஆராதனைக்கு சபைக்கு எந்த நபர் ஓடோடி வந்து கர்த்தரை ஆராதனை வேளையிலே ஆராதிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை பெருகும் என்பதில் சந்தேகமே இல்லை. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாலோயா. அதே போல இங்கே நம்ம வாழ்க்கையில பல நன்மைகள், கிருபைகள், வரங்கள், தாளந்துகள் இவையெல்லாவற்றையும் நாம் பெருகச் செய்வதற்கு நாம் ஜாக்கிரதையோடு கூட இருக்கிறது போல பரலோகத்தில் போகிற சமயத்தில் வெறுங்கையாய் நாம் செல்லக்கூடாது. வெறுங்கையாய் செல்லாமல் அங்கே நாம் என்ன செய்யணும்? ஆத்துமாக்களோடு ஒரு கூட்டம் ஆத்துமாக்கள் அங்கே நமக்கு இருக்க வேண்டும். அப்படி இருக்கத்தக்கதாக நாம் பரலோக ராஜ்யத்துக்கு செல்வதற்கு, ஆத்துமாக்களை உடையவர்களாய் செல்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜாக்கிரதை உள்ளவர்களாய் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். கர்த்தர் மகிமைப்படுத்துவார். ஆத்தும ஆதாயம் செய்வதற்கு நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எப்படியாவது ஒரு ஆத்துமா கிடைக்காதா? எப்படியாவது ஒரு ஆத்துமாவை என்ன செய்யணும்? சாந்திக்கணும். பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறதான ட்ரெயினில், பஸ்ஸில் உட்கார்ந்துருக்கிறதுக்கு உட்கார்ந்து எப்படியாவது வசனத்தை சொல்லணும், இயேசுவை சொல்லணும் அப்படிங்கிறதுலே ஜாக்கிரதையாக இருந்தால் ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு நபருக்கு எப்படியாவது சுவிசேஷத்தை சொல்லிடணும், அவரை ரட்சிப்புக்குள்ள வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜாக்கிரதையாய் சமயத்தை பார்த்து கொண்டிருந்தால், ஜாக்கிரதை என்று சொன்னால் என்ன? அதாவது ஓடி போகிற தண்ணிக்கு பக்கத்தில் கொக்கு என்ன செய்யும்? உட்கார்ந்துருக்கோம். அப்படியே ஓடி போகிற மீன்லாம் ஓடட்டும். அப்புறம் அதுக்கு சில மீன் அப்படி மெதுவாக வரும். அந்த மீனை பார்த்து அது என்ன செய்யும்? அப்படியே அது கொத்தி எடுக்கும். அதே போல் பார்த்து கொண்டிருக்கோம் இருக்க வேண்டும். ஓரமெல்லாம் போட்டோம், எந்த மீனை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொக்கு மாதிரி உட்கார்ந்துருக்கணும். கர்த்தர் மகிமைப்படுத்துவான். உங்களை கொக்குன்னு சொல்ல, கொக்கு மாதிரி உட்கார்ந்துருக்கணும்னு சொல்கிறேன். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. விசுவாசிகள் அப்படித்தான் இருக்கணும். ஊழியக்காரர்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும். எப்படியாவது ஒரு நபரை ஆதாயப்படுத்த வேண்டும். இங்கே வர்ற சமயத்தில் எப்படியாவது ஒரு நபரோடு நாம் பேசணும், ஏதாவது ஒரு நபருக்கு நாம் ஒரு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்று. இப்படி ஜாக்கிரதையை பற்றி எவ்வளவோ சொல்லிக்கொண்டே போகலாம். ஜாக்கிரதை பற்றி பேசணும்னு சொன்னால் அது பேசிக்கிட்டே போகலாம். அதை பட்டை உரித்தா வந்துக்கிட்டே தான் இருக்கும். கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? யாக்கோபு உரித்தப்பட்ட ஒரு அளவு தான் உரிக்க முடியும். ஆனால் தேவனுடைய பட்டையை உரிக்க வேண்டும். தேவனுடைய பட்டையை, தேவனுடைய வசனத்தின் பட்டையை உரித்தால் உரித்து கொண்டே இருக்கலாம், உரித்து கொண்டே இருக்கலாம், உரித்து கொண்டே இருக்கலாம். வெங்காயத்தை உரித்து 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 பாருங்க, உரித்து கொண்டே இருக்கலாம். ஆனால் அது ஒரு ஒரு அளவு தான் உரிக்க முடியும். அதுக்கு பிறகு நின்று போகும். ஆனால் வேத வசனத்தை நானும் உரித்து கொண்டு இருக்கிறேன். 72ஆம் வருஷம் ரட்சிக்கப்பட்டு அன்றிலிருந்து உரிக்க ஆரம்பித்தா உரித்து கொண்டிருக்கிறேன். அதனுடைய அந்த முடிவை என்ன செய்ய முடியவில்லை? பார்க்கவே முடியவில்லை. ஆகினால சில ஆட்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஆதியாகமத்தை முடித்து விட்டேன், யாத்திராகமத்தை முடித்து விட்டேன், வெளிப்படத்தில் முடித்து விட்டேன், அப்புறம் மூடுகிறேன் என்று மூடி வைத்துக்கொண்டு இருக்கிற விசுவாசிகளுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் சும்மா வேகமாக ஓடுவதல்ல. அது என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் உட்கார்ந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒவ்வொரு வசனத்தையும் எடுத்து என்ன செய்யணும்? நன்றாக ஆராய்ந்து அலசி நாம் படிக்கிற சமயத்தில் அது எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையின் பெருக்கத்துக்கு ஏதுவாக இருக்கும். சத்தமாக கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆகினாலே இந்த விதமாக இங்கே சொல்லப்பட்டு எல்லாவற்றுடைய விளக்கத்தையும் சொல்லிக்கொண்டே போவதற்கு நேரமில்லை. வீட்டில் தியானம் பண்ணுங்கள். ஜாக்கிரதை பற்றி உதாரணத்துக்கு சொன்னது போல விசுவாசத்தின் பெருக்கத்தை படியுங்கள். விசுவாசம் பெருக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை படியுங்கள். விசுவாசம் பெருக வேண்டும். அதே போல தைரியம், விசுவாசத்தோட தைரியம், அப்புறம் ஞானம், அதற்கு பிறகு இச்சையடக்கம், செல்ஃப் கண்ட்ரோல், பொறுமை, தெய்வ பக்தி, சகோதர சிநேகம் என்பதை பிரதர்லி கைண்ட்னஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழக்குகள் என்பது, அதாவது சாக்ரிஃபிஷியல் லவ், நாம் தியாகம் செய்தல். இப்படி இவைகள் ஒவ்வொன்றும் நம்மளே அதிகரிக்க வேண்டும். வீட்டில் போனதற்கு பிறகு உட்கார்ந்து இந்த 9ஐயும் நீங்கள் போட்டு என்ன செய்யுங்க? எழுதுங்கள். எழுதி இதனுடைய விளக்கம் என்ன, எப்படி இதில் பெருகுவது என்று நீங்களே என்ன செய்யுங்கள்? ஆராய்ந்து இந்த வாரம் முழுவதும் படியுங்கள். கர்த்தர் இந்த காரியங்கள் இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகும்படி கர்த்தர் கிருபை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? இதில் பெருக்கம் வரணும் எத்தனை பேர் விரும்புகிறீங்க? செல்ஃப் கண்ட்ரோல் வரணும் எத்தனை விரும்புகிறீங்க?
ஞாயிற்றுக்கிழமை முழுசும் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. அதில் நம்ம என்ன செய்கிறோம்? எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு கட் பண்ணி நீங்கள் ஓடி போகிறீர்கள் அப்படின்னு சொல்றார். ஓடி போகிறீர்கள். ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை. குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவன் போல அதை சம்பாதிக்கிறான். காரணம் என்ன? அதுக்கு முன்னாலே இருக்கிற வசனமா இருக்கலாம். நீங்க என்ன செய்கிறீர்கள்? அவனவன் ஓடி, என் வீடு பாழாய் கிடக்கும் பொழுது, இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட, இந்த வீடு என்றால் தேவனுடைய சபை, சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமான சபைதான் தேவனுடைய வீடு. தீமோத்தேயு நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளிலே குடியிருக்கும்படியான, டிவி பார்க்கும்படியான காலம் இதுவோ, படுத்து தூங்கும்படியான காலம் இதுவோ, உட்கார்ந்து சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற வேண்டிய காலம் இதுவோ. இப்போதும் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். இன்னும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஓடி போகிறீர்கள். இந்த வசனம் 9ஆவது வசனம். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தோம். இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால் என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்களே. இது நிமித்தமே என்று சொல்கிறார். ஓடி போகிறீர்கள். எப்போ ஓடி போகிறோம்? எப்போ? அதாவது ஸ்கூலில் படித்த சமயம் எனக்கு ஞாபகத்து வருகிறது. இந்த பிரைமரி ஸ்கூல் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான், நான் கொடுத்த இடத்துல தான் வந்து ஸ்கூலுக்கு அந்த கொடுக்கப்பட்ட அந்த காலத்தில் அது பிரைமரி ஸ்கூல். இன்றைக்கு அது மிடில் ஸ்கூல் வரை இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே வந்து பெல் அடித்த உடனே அப்போ மட்டும் இல்லை, அதுக்கு பிறகு தான் எப்போவுமே தான் பெல் அடிக்க சத்தம் கேட்ட உடனே அதுக்கு முன்பதாக எல்லாவற்றையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சிருப்போம். ஒரே ஓட்டம், அவ்வளோதான். ஒரே ஓட்டமாக ஓடிட்டே இருப்போம். வீட்டுக்கு ஓடுவோம். என்னதான் வீட்டில் இருக்கோ தெரியாது. ஆனால் ஸ்கூல் மேலே அவ்வளோ வெறுப்பு போல. அவ்வளவு நேரம் அடைச்சி வச்சது அவங்க அவ்வளோ என்னென்ன மூச்சு திணறி உட்கார்ந்துருந்து திறந்து விட்டோன்னு ஓடுற மாதிரி ஒரே ஓட்டமாக ஓடுகிறது எனக்கு ஞாபகத்து வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை சபையின் நிலம் அப்படித்தான் இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை ஆமேன் போட வேண்டாம், என்னாத்மாவே சொல்ல வேண்டாம். ஆசீர்வாதம் போடுறதுக்கு முன்னாலே இன்னொரு 5 நிமிஷம் பார்ப்போம். இவர் தொடர்ந்து பேசிட்டு இருந்தார்னா இவர் டைம் முடிஞ்சு போச்சு, நான் பைபிள் மூடி விடுவேன் அப்படின்னு சில ஆட்கள் என்ன செய்வோம்னா பைபிளை மூடிடுவாங்க. சில ஆட்கள் ஆசீர்வாதம் போடுறதுக்கு முன்னால் ஓடிடுவாங்க. அந்த மாதிரி ஓடுகிற விசுவாசிகளாக அல்ல. சபையில் எப்போ ஓடலாம், சபையிலேருந்து எப்போ ஜபத்தில் இல்லாமல் ஓடலாம் என்று ஓடுகிறவர்களாக இராதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கர்த்தருக்கென்று நேரத்தையும் காலங்களையும் கொடுக்க வேண்டும். கர்த்தரை மகிமைப்படுத்துவான். ஆகையினால் ஆசீர்வாதத்துக்கு பதிலாக இன்றைக்கு குடும்பங்கள் என்னதான் இருக்கிறது? சாபந்தான் இருக்கிறது. வாசிக்கப்பட்ட அந்த வேத பகுதியில் உபாகம் 1-28 வாசித்ததான பகுதி, அந்த வேத வசனங்களின் அடிப்படையில் ஆசீர்வாதங்கள் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இருக்கிறது, எத்தனை பேர் வாழ்க்கையில் இருக்கிறது. ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் வாசித்தது போல உள்ளதான நிலைமையில் தான் அநேக குடும்பங்கள் இருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஓடி போகிறவர்களாய் அல்ல, தேவ சமூகத்தில் நிலைத்து இருக்கிற மக்களாக நாம் தேவ சமூகத்தில் நிலைத்து இருக்கத்தக்கதாக நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். கரங்களை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே நான் நிலைத்திருக்க வேண்டாம், ஜெபத்திலே தரித்திருக்க வேணும், ஓடி போகக்கூடாது. ஜெபத்தில் தரித்திருந்தார்கள், அபிஷேகம் பெருகியது. அதே போல வேத வசனத்திலே நம்ம தரித்திருந்து வேதத்தை படிக்கும் பொழுதுதான் வேதத்தின் அறிவு என்ன செய்யும்? வெறும் ஓடி ஓடி வாசித்தோம்னா வருகிற போது வசனத்தை மேலோட்டமாய் வாசிப்பதல்ல. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்?
தரித்திருக்க வேண்டும். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும், உட்கார்ந்திருக்க வேண்டும். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். கரங்களை அசைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எங்களுக்கு வேற வேலையே இல்லைன்னு நினைக்கிறீங்களா பாஸ்டர்? நீங்கள் தான் முழு நேரமாக சும்மா வீட்டில் இருக்கும் பொழுது இரவு பகலாக பைபிளை வாசிக்கலாம். நீங்கள் பைபிளும் கையுமாக இருக்கலாம். நாங்கள் இரவும் பகலுமாக கையில் பைபிள் வைத்து கொண்டிருந்தால் வேலைக்கு போக வேண்டாமா? கேட்குறது உண்மைதான். நாங்களும் அப்படித்தான் இரவு பகலாக கையில் வேதத்தை வைத்து கொண்டிருந்தால் வேற ஒரு வேலையும் செய்ய முடியாது. எங்களுக்கு நிறைய வேலைகள் உண்டு. அது அர்த்தம் என்ன? காலையிலே நீங்கள் வாசிக்கிற வசனத்தை அன்றைக்கு பகல் முழுவதும் சுமந்து கொண்டு தெரிய வேண்டும். கரங்களை கர்த்தரை மகிமைப்படுத்தாலோ யா, அது உங்கள் தலையில் இருக்கணும். அது தலையில் இருந்தால் வேற ஒரு பறவையும் வந்து உங்கள் தலையில் கூடு கட்டவே கட்டாது. கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? என்ன சொன்னேன்? பறவைன்னு சொன்ன கவலையும் பல பாரங்களும் பல பிரச்சனைகளும் பல சிந்தனைகளும் கெட்ட எண்ணங்களும் என்ன செய்ய? அது வந்து கூடு கட்டாது. அங்கே நீங்கள் ஏற்கனவே கட்டிவிட்டீர்கள். தேவனுடைய வசனத்தினாலே அங்கே சிந்தை நிரப்பப்பட்டு அதையே சிந்தித்து கொண்டு, எப்படி சிந்தித்து கொண்டிருப்பது? நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன், அதையே சொல்லிக்கிட்டே நடப்பதில்லை. பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க, எந்த ஆள் என்னையா சும்மா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நடக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அல்ல. என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு அடுத்தது நாம் ஒரு வேத பகுதி வாசிக்கிறோம் அல்லவா? வாசிக்கும் பொழுது எது விளங்கவில்லையோ விளங்காததை அப்படி ஊற்றக்கூடாது. எல்லாரும் பிரசங்கமாக இருக்கணும். பிரசங்கம் பண்ணுற ஒரு தினம் தெரியுமா? மறைவானவைகள் கர்த்தருக்குரியவைகள். எது மறைவானது? இது வெளிப்படையானது. எது மறைவு? ஏன் உனக்கு எல்லாமே மறைவாத்தான் இருக்கு. எது வெளிப்படையாக இருக்கிறது? எது வெளிச்சமாக இருக்கிறது? வெளிச்சமாக ஒன்றுமே இல்லையே. அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சமூகத்தில் கர்த்தருக்குரியது என்றால் கர்த்தர் அதை வெளிப்படுத்தி தருவார். பரலோகத்துக்கு போன பிறகு வெளிப்படுத்துவார். இல்லை, இங்கே இருக்கும் பொழுதே வெளிப்படுத்து. அதுக்காக தான் வேத புத்தகம். பரலோகத்தில் வேத புத்தகம் என்று ஒன்று இருக்கிறதாக எனக்கு தெரியவில்லை. ஞாபக புஸ்தகம் இருக்கிறது, ஜீவ புஸ்தகம் உண்டு, வேத புத்தகம் உண்டா என்று தெரியவில்லை. இங்கே தான் நாம் வேத புத்தகத்தை வைத்து அதன் ஆழம் நீளம் உயரம் எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டும்? ஆராய்ந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. சத்தமாக கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எத்தனை உற்சாகமாக இருக்கிறீங்க? கரங்களா சேர்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துவா. ஹல்லேலூயா. ஆகிய அருமையானவர்களே, அவ்விதமாய் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், செய்வோம் என்றால் தரித்திருந்து வேதத்தை படிக்க, ஜெபிக்க, உபவாசிக்க, நாட்கணக்காக உட்கார்ந்து உபவாசம் பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கை பெருகும். நம்முடைய சபையில் நாட்கணக்காக உட்கார்ந்து உபவாசம், உண்மையாய் உபவாசம் செய்கிற அனுபவம் இருக்கும் என்றால் சபை பெருகும். நம்முடைய வாழ்க்கையில் வரங்கள் பெருகும், வல்லமை பெருகும், அபிஷேகம் பெருகும். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. அந்த பெருக்கம் உண்டாகட்டும். அதற்காய் தரித்திருக்கிற அனுபவம் உண்டாகட்டும். வேதத்தில் நீங்கள் வாசிக்கிற சமயத்தில் யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்கள். கனிகள் உங்களிலே பெருகும். கனிகள் பெருகும். இந்த கனிகள் பெருக வேண்டும் என்றால் செய்ய வேண்டியது என்ன? We must abide in Christ. கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும். கிறிஸ்துவில் நிலைத்திருந்தால் நாம் பெருகுவோம். பெருக்கம் உண்டாக வேண்டும் என்றால் நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். விசுவாசத்திலே நிலைத்திருக்க, கிறிஸ்துவின் மேல் வைக்கிற அந்த விசுவாசத்தில் நிலைத்து இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் அன்பிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நிலைத்து இருக்க வேண்டும். விசுவாசத்தில் நிலைத்திருப்பது என்று சொன்னால் என்ன? உங்களுக்கு பணத்தேவை வருகிறது. பணத்தேவை வருகிற சமயத்தில் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறீர்கள். ஆண்டவருக்கு சித்தமானால் இதை கர்த்தர் கொடுப்பார் என்று சொல்லி நீங்கள் ஊக்கமாய் ஜெபிக்கிறீர்கள். ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்வார்? கொடுப்பார். அவர் கொடுக்கும் பொழுது கொடுக்கட்டும், அதற்கு பிறகு இந்த வாகனத்தை வாங்கி கொள்கிறேன் என்று சொல்லி நீங்கள் காத்திருக்க வேண்டும். அதற்கு பதிலாக அவசரப்பட்டு இவர்கள் வாங்கியிருக்கிறார் என்று சொல்லி போய் கடன் வாங்கி எதையும் செய்யக்கூடாது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசத்தை
பிசாசு சோதித்து பார்ப்பான். உங்கள் விசுவாசத்திலே உறுதியாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தரை விசுவாசிக்கணும். ஆண்டவர் எனக்கு அவர் செய்வார் அப்படின்னு விசுவாசிக்கிறீங்களா? என் நோயை அவர் குணமாக்குவார் அப்படின்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு வேலை தருவார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு நல்ல மாப்பிள்ளை வரும், ஆலிவு பிள்ளைங்க விசுவாசத்தோடு கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல மாப்பிள்ளை வரும்னு அர்த்தம் என்ன? நான் கல்லறா வருங்கிறதுல ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள். ஆமாம், அதைத்தான் சொல்கிறேன். கருப்பு வெள்ளை சிகப்பு இதை பற்றி பார்க்கக்கூடாது. ஆண்டவருக்கு சுத்தமானதை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வந்து காட்டுவார். அது வரவில்லை என்று சொல்லி, வயதாகிறதே என்று சொல்லி என்ன செய்யக்கூடாது? நீங்கள் ஆண்டவருடைய விசுவாசத்தை விட்டு விலகி போகக்கூடாது. வசனத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது? விலகி போகவே கூடாது. நான் காத்திருப்பேன். அவர் எனக்கு திருமணத்தை நடத்தி வைத்தாலும் சரி, நடக்காமல் போனாலும் சரி, என் பிள்ளைகளுக்கு திருமணம் நடந்தாலும் சரி, நடக்காமல் போனாலும் சரி, நான் என்ன செய்ய மாட்டேன்? அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்பட மாட்டேன். அப்படி பிணைப்பதற்கு நானும் என் பிள்ளைகளுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி உறுதியாய் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் மையப்படுத்துவான். உறுதியாய் சும்மா உட்கார்ந்து இருக்கக்கூடாது. தேவ சமூகத்தில் உபவாசத்தோடும் கண்ணீரோடும் ஜபம் பண்ணணும், உபவாசிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நீங்கள் அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். கர்த்தர் மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட முயற்சியோடு காரியங்களை செய்யணும். அது மட்டுமல்ல, அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? உபத்திரமோ வியாகுலமோ பஞ்சமோ பசியோ பட்னியோ நிர்வாணமோ நாசமோசமோ எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நீ பிரிக்க முடியாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, என்னதான் நம்முடைய வாழ்க்கையில் சோதனை வந்தாலும், மரணமே வரக்கூடிய சூழ்நிலை நமக்கு வந்தாலும், தொழில் நஷ்டப்பட்டு போனாலும், அத்திமரம் தொழில் விடாமற் போனாலும், கிடையில் மந்தைகள் பலனற்று போனாலும், கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாயிருப்பேன். சத்தமா கர்த்தரை மையப்படுத்தும். ஹல்லேலூயா. சோர்ந்து போக விசுவாசம் இல்லை என்றால் சோர்ந்து போகிறவர்களா மாறிவிடுவோம். சோர்வுக்கு இடம் கொடுப்போம், முறுமுறுக்கு இடம் கொடுப்போம். முறுமுறுக்காமல், சோர்ந்து போகாமல், ஆண்டவரை விட்டு ஓடி போகாமல் நாம் நிலைத்து இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எலிமெலேக்கும் அன்றைக்கு அந்த நகோமியும் என்ன செய்தார்கள்? மோவாப் தேசத்துக்கு ஓடி போனார்கள். ஏன்? பெத்லகேமிலே பஞ்சம் வந்தது. பெத்லகேமிலே பஞ்சம் வந்தபோது அவர்கள் அந்த பெத்லகேமிலே இருந்திருப்பார் என்று சொன்னால் புருஷன் மரித்திருக்க மாட்டான், பிள்ளைகள் மரித்திருக்க மாட்டார்கள். அப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்காது. கிறிஸ்துவில் நிலைத்திருக்காமல், கிறிஸ்தவ சபையிலே நிலைத்திருக்காமல், ஆவிக்குரிய ஐக்கியத்தில் நிலைத்திருக்காமல், ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட நீ ஊழியத்தில் நிலைத்திருக்காமல், தேவன் வைத்ததான ஸ்தானத்திலே நீ நிலைத்திருக்காமல் ஓடி போவாயானால் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரமாய் மாறி போவாய். அப்படினால கர்த்தர் உன்னை வைத்த ஸ்தானத்திலே, இடத்திலே நீ இருக்க வேண்டும். கர்த்தர் உன்னை போ என்று சொல்லுகிறது வரையிலையும் அந்த இடத்தை விட்டு அசையவே கூடாது. கரங்களை வைத்து கர்த்தர் மையப்படுத்த. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த திராட்சை செடியில எப்படி கொடிகள் அவைகள் என்ன செய்கிறது? நிலைத்திருக்கிறதோ அதே போல நீங்களும் சபையிலே, சபையாகிய திராட்சை செடியிலே கொடிகளாய் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் நிலைத்திருந்து என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் கனி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. சபையிலே நிலைத்திருக்கிற வாழ்க்கை பெருக்கமடையும், சுபாவம் பெருக்கமடையும். அது மாத்திரம் நன்மைகளும் ஆசீர்வாதங்கள் என்ன செய்யும்? பெருக்கமடையும். பவுலுக்கு சொன்னார், அவன் என்ன அந்தியோகிய பட்டணத்தில் போய் என்ன செய்தான்? அங்கே சபையிலே அவன் இருந்து உபவாசம் பண்ணி தீர்க்கதரிசியாகவும் போதகராகவும் இருந்து ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், என்ன யார்கிட்ட சொன்னார்? அவன்கிட்ட இல்லை, அங்கே இந்த பாஸ்டர்கிட்ட சொன்னார், சபையார்கிட்ட சொன்னார், நான் அழைத்த ஊழியத்துக்கு அவனை என்ன செய்யுங்கள்? பிரித்து விடுங்கள். அங்கே தீர்க்க தரிசனம் உண்டாயிற்று. கர்த்தர் அப்படி நம்மை போ என்று சொல்லுகிறது வரையிலையும் ஒரு இடத்தை விட்டு போகக்கூடாது, குடியிருக்கிற வீட்டை விட்டு கூட போகக்கூடாது. கர்த்தர் மகிமைப்படலையா. ஆகவே தேவனுடைய சித்தத்தில் நாம் நிலைத்திருப்போம் என்றால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர் என்பதிலே சந்தேகமே இல்லை. அருமையார்களே, நான் நிறைவு செய்ய வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. சீக்கிரமாக அந்த குறிப்புகளை சொல்லி நான் முடிக்கிறேன். நாம் தேவன் நம் வாழ்க்கையில் ஆதியாக இருக்க வேண்டும். நம்பர் 1, அவரை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிரதானமாக கொள்ள வேண்டும். ஆரம்பம் அவராக இருக்க வேண்டும். கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஒரு வீட்டில் குடி போகும்போது ஜெபம் பண்ணி நீங்கள் ஆரம்பித்து தான் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் குடி போக வேண்டும். இந்த கல்யாணத்தில் பாஸ்டர்மார் வந்திருந்தால்
அவர்களுக்கு முதலாவதாக சாப்பாடு போட்டுவிட்டு மற்றவர்களுக்கு சாப்பாடு போட வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தரை மையப்படுத்துவான். உங்கள் வருமானத்தில் வருகிற பணத்தை என்ன செய்யும்? அதில் முதலாவது கர்த்தருக்குள்ளதை எடுத்து வைத்துவிட்டு மீதி எடுத்து செலவு பண்ணுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அதாவது குறைவில்லாமல் பெருகும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. இந்த விதமாக ஒழுங்கு உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இரண்டாவது, சும்மா வார்த்தைகளை சரியாய் பயன்படுத்த வேண்டும். வார்த்தைகளை சரியாய் பயன்படுத்த வேண்டும். வார்த்தையின் மூலமாக தான் அங்கே எல்லாம் நடந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவது, வார்த்தை கொண்டுதான் சிருஷ்டிக்கப்பட்டது. பெருக்கம் உண்டாவதற்கு வார்த்தை, தேவனுடைய வார்த்தை காரணமாக இருந்தது. உங்கள் வாயிலையும் தேவனுடைய வார்த்தைகள் புறப்படட்டும். உங்கள் வாயிலையும் வல்லமை உள்ள வார்த்தைகள் புறப்படட்டும். உங்கள் வாயிலையும் விசுவாசம் உள்ள வார்த்தைகள் புறப்படட்டும். உங்கள் வாயிலிருந்தும் பக்தி விருத்தி உள்ள வார்த்தைகள் பெருக பெருக எல்லா ஆசீர்வாதங்களும் பெருகும். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யவில்லை? சும்மா இருக்கவில்லை. அவர் எங்கேயோ பேசாமல் சும்மா இருக்கவில்லை. அவர் ஜலத்தின் மேல் அசைவாடினது போல நாமும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்களாக நாம் சும்மா இருக்காதபடிக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படியாக நாம் புறப்பட்டு போக வேண்டும். உலகம் எங்கும் புறப்பட்டு போய் என்று ஆண்டவர் இயேசு சொன்ன கட்டளையின்படியாய் நாம் புறப்பட்டு போக வேண்டும். வீடுகள் தோறும் போனது போல போக வேண்டும். கர்த்தருக்கான கிருபையை தருவார. கரங்களை வைத்து கேளுங்க. ஆண்டவரே, நான் அந்த சபையில் சும்மா இருக்கிறேன். நான் சும்மா இருக்கக்கூடாது. இந்த தேசத்தில் என்னை வைத்திருக்கிறேன். நான் சும்மா இருக்கக்கூடாது. நான் சுவிசேஷத்தை சொல்லும்படியாய் ஆவியானவருடைய அந்த துணையை அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டு நானும் புறப்பட்டு செல்ல வேண்டும். ஜலத்தின் மேல் அவர் அசைவாடினது போல நாமும் ஜனங்கள் மேல் அசைவாட கர்த்தர் கிருபை செய்வாராக. சத்தமா கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. எல்லா காரியத்திலும் நாம் சும்மா இருக்கவே கூடாது. வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது. ஏதாவது வேலையை சகோதரிகள் செய்யுங்கள். சோம்பேறித்தனமாக படுத்திருக்க கூடாது. நாம் வேலை செய்ய வேண்டும். எது வாய்க்கிறதோ அந்த வேலையை ஆண்கள் செய்ய வேண்டும், பெண்கள் செய்ய வேண்டும். சும்மா இருப்போம் என்றால் நம்முடைய வீட்டில் அது தரித்திரம் உண்டாகும், வறுமை உண்டாகும், வெறுமை உண்டாகும், ஒழுங்கினங்கள் உண்டாகும். அது மட்டும் இல்லை. ஐந்தாவது, நான்காவது, வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும். ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். ஒரு வெளிப்படைத்தன்மை உங்கள் இருக்க வேண்டியது அவசியம். சில ஆட்கள்லாம் எல்லாவற்றையும் ஒழித்து வைத்திருப்பார்கள். அநேகர் நம்முடைய ஃபோனில் எல்லாத்தையும் ஒழித்து வைத்திருப்போம். ஃபோன் யார்கிட்டையும் கொடுக்க மாட்டோம். கணவனுடைய ஃபோனை மனைவிட்ட கொடுக்க முடியவில்லையா? மனைவியுடைய ஃபோனை கணவன்கிட்ட கொடுக்க முடியவில்லையா? அப்படி ஒரு நிலைமையில் இருக்கிறீர்கள் என்றால் உங்கள் நம்முடைய குடும்பத்தில் பெருக்கம் என்ன செய்யாது? வரவே வராது. ஆகான் மறைத்து வைத்தது போல நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே மறைத்து டாக்ஸ் கட்ட வேண்டியதான வரியை கட்டாமல், செலுத்த வேண்டிய தசமாகத்தை கொடுக்காமல் மறைத்து வைத்திருப்பீர் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையிலே பெருக்கம் உண்டாகாது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் தேவனோடு வெளிப்படையாக இருக்க வேண்டும். வெளிப்படையாக இருக்க வேண்டும். ஒளிவு மறைவு என்பது இருக்கவே கூடாது. சிலருடைய இருதயம் அதாவது பூட்டப்பட்ட இருதயமாக இருக்கவங்க இருதயத்தை புரிந்து கொள்ளவே முடியாது. வாயை திறந்து பேச மாட்டாங்க. அப்படியே இருப்பாங்க. கண்ணு உருட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் உள்ளத்தில் 1000 ஓடிக்கிட்டு இருக்கோம். பலதும் உள்ளத்தில் வச்சுருப்பான். அன்னைக்கு இவர் பேசிட்டார், ஆக இன்னைக்கு அவர் பேசிட்டார், ஆகவே என்ன செய்வோம்? இல்லை, காலையில் பேசிட்டு போயிட்டார், ஆகவே இன்னைக்கு சாயங்காலம் வரும்போது சாம்பார் உப்பு போட்டு வச்சுக்கணும், நல்லா போட்டு வச்சுருக்கணும் அப்படின்னு மனைவி போட்டு வச்சுருவான். ஏன் தெரியுமா? காலையில் பேசினது அது மத்தியானத்தில் சமையல் நேரத்துலையும் உள்ளக்கு இருக்கிறதுனால அந்த நிமிஷத்திலேயே அதை என்ன செய்யணும்? எடுத்து போட்டுட்டோன்னு சொன்னால் நான் சொல்கிறேன், அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கை பெருகும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? காலைல கூட நான் சொன்னேன், யூதாஸ் காரியோத் உள்ளத்தில் மறைத்து வைத்திருந்தான். இயேசு கிறிஸ்து இந்த அது அவன் சொல்லும்போது என்ன சொல்கிறான்? இந்த பரிமள தைலத்தை விற்று என்ன செய்யலாம்? 300 பணத்துக்கு விலை மதிப்புண்டு தரித்திட்டு கொடுக்கலாம் என்று சொன்ன பொழுது இயேசு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதுக்கு அங்கீகாரம் கொடுக்கவில்லை, சரி என்று சொல்லவில்லை. ஆண்டவர் அப்படி செய்யாததுனால அவங்க செய்யப்பட்டது அவனுக்கு பிடிக்கவில்லை. ஆகினால் அவன் என்ன அன்றைக்கு உடனே தீர்மானித்த அன்று முதல் தவறான ஆட்களோடு தொடர்புள்ளவனாக இருந்தான். இயேசு கிறிஸ்துவோடு வரும்போது நல்லா சிரித்து பேசுவான், ஆனால் உள்ளுக்குள்ளே பாரு உனக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருந்தான். அதே போல் நம்ம ஆட்களையும் சபையிலையும் சில ஆட்கள் என்னை பார்க்கும்போது பிரைஸ்லாட் சொல்லுவாங்க, உன்னை வச்சுருக்கேன் அப்படின்னு மனசில் வச்சுருப்பாங்க. பல ஆட்கள் வச்சுருப்பாங்க.
அப்படி வச்சு வேலை செய்யவே கூடாது. கரங்களை வைத்து கர்த்தரை மையப்படுத்துமா. கூட வேலை செய்கிறவங்க அப்படி வச்சுருந்தாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணது பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுறக்கூடாது. கர்த்தரை மையப்படுத்த. ஹல்லேலூயா. ஆகையினால டிரான்ஸ்பரன்சி, ஒளிவு மறைவில்லாமல் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, பிரிய வேண்டியவர்களை விட்டு பிரியணும், பிரிக்க வேண்டியவர்களை விட்டு என்ன செய்யணும்? பிரிக்கணும். பாவத்தையும் பாவிகளையும், பாவத்துக்கு ஏதுவான காரியங்களையும் சூழ்நிலைகளையும் விக்கிரக ஆராதனை காரலையும் விட்டு பிரிய வேண்டும். கர்த்தரை மையப்படுத்துவோம். அருமையார்களே, எத்தனை பேர் பெருகணும்னு விரும்புகிறீங்க? தேவ சமதி எல்லாம் எழுப்பி நிற்போமா? எல்லாரும் எழுப்பி நிற்போம். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து கேளுங்க. ஆண்டவரே, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்னீரேன். நீரங்களை பெருக பண்ண வேண்டும், நீரங்களை பெருக பண்ண வேண்டும். கேளு சொல்லுங்க, என்னை பெருக பண்ணுங்கப்பா. ஓ ஹல்லேலூயா. Glory to God. Glory to God. Thank you Jesus. நல்ல கேள்வி வாயில திறந்து யார் யார் நல்ல ஸ்தோத்திரம் பண்றீங்களோ உங்கள் மேல தேவ கிருபை இப்பொழுதே வந்து இறங்கும். தேவ கிருபையிலே பெருகுவீர்கள். தேவனுடைய கிருபை இருந்தால் நாம் பாவத்தை மேற்கொள்ள முடியும், உலகத்தை மேற்கொள்ள முடியும், நம்முடைய மாம்சத்தை மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை வைத்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு தீர்மானம் விடுங்க. ஆண்டவரை வாய்களை திறந்து நன்றாக நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன், நன்றாக நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். தேவ கிருபையிலே பெருகட்டும் ஆண்டவரே. ஜாக்கிரதை பெருகட்டும், இச்சையடக்கம் பெருகட்டும் ஆண்டவரே. சகோதர சிநேகம் பெருகட்டும், அன்பு பெருகட்டும், ஓ தைரியம் பெருகட்டும், நம்பிக்கை பெருகட்டும், பொறுமை பெருகட்டும். எல்லா நற்கனிகளும் என் வாழ்க்கையிலே பெருகட்டும், என் வாழ்க்கையிலே சம்பத்து பெருகட்டும், தேவனை பற்றி அறிவு பெருகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் வீணனாய் இருக்கக்கூடாது, கண்ணியற்றவனாய் இருக்கக்கூடாது, பயனற்றவனாய் இருக்கக்கூடாது, ஒரு சாபமானவனாய் நான் இருக்கக்கூடாது. நான் ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு கர்த்தாவே நான் தரித்திருக்க விரும்புகிறேன், நிலைத்திருக்க விரும்புகிறேன். ஓ ஹல்லேலூயா. நம்முடைய வேத வசனத்தின் ஆழங்களை நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன், மேலோட்டமாக அல்ல ஆண்டவரே. அவைகளை உரித்து 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 ஆழங்களுக்கு செல்லத்தக்கதாக எனக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. வெளிச்சத்தை தாரும், வெளிப்பாட்டை தாரும். தேவ வசனத்தில் நான் வளர பெருக எனக்கு உதவி செய்யும். அபிஷேகம் பெருகத்தக்கதாக அந்நிய பாஷைகளில் அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு அபிஷேகத்தை பெற்றவர்கள் நீங்கள் மறுபடியும் இந்த அபிஷேகத்தில் பெருகத்தக்கதாக அந்நிய பாஷைகளை பேசுங்கள். ஹல்லேலூயா. ஓ க்ளோரி 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 க்ளோரி. மற்றவர்கள் வாயத்தை நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் கொடுக்கிற பாஷைகளை பேசலாம். வரங்களை கேளுங்க, கர்த்தர் வரங்களை உங்களுக்கு தருவார். வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். தாளந்துகளை கர்த்தர் தருவார், கிருபைகளை தருவார். ஓ ஹல்லேலூயா. புதிய வரங்களை கர்த்தர் தருகிறார். உங்கள் ஆரோக்கியம் பெருகும்படி கர்த்தர் கிருபை செய்வார். கரங்களை கொட்டி எல்லாரும் அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை நிறைவாய் பெற்றுக் கொள்ளுங்கள். ஓ ஹல்லேலூயா. Hallelujah. Glory to God. Glory to God. Thank you Jesus. தேவ சாயலிலே படைக்கப்பட்டதான மனுஷன் அவன் தேவ சாயலை இழந்த பொழுது ஆசீர்வாதத்தை இழந்தான், தேவ சாயலையும் இழந்தான். தேவ சாயலை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தினவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அந்த சாயலை காண்பித்து கொடுத்தவன் யோவான் ஸ்நாபகன். இன்னும் அதை விளக்கமாக விரிவாக அதை காண்பித்து கொடுத்தவன் யோவான். யோவானிலேயும் யோவான் சுவிசேஷத்திலேயும் யோவான் நிருபங்களிலேயும் இயேசு கிறிஸ்துவின் தன்மைகளை பற்றி அப்போஸ்தலனாகிய அந்த யோவான் எழுதியிருக்கிறதை இங்கே வீட்டில் போய் கவனமாய் வாசித்தால் இயேசுவை காண்பீர்கள், அவருடைய தன்மைகளை காண்பீர்கள். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறபடி அவரை நாங்கள் கண்டோம், அவரை நாங்கள் நோக்கி பார்த்தோம், அவரை நாங்கள் தொட்டோம். ஹல்லேலூயா. கண்டதும் நோக்கி பார்த்ததும் நாங்கள் தொட்டதுமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று சொன்ன அந்த யோவானுடைய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வரும்படியாக தேவ சமூகத்தில் கரங்களை வைத்து ஆண்டவரே உம்முடைய தன்மைகளை நான் காண வேண்டும், உம்முடைய தன்மைகளை நான் அனுபவிக்கும்படியாக உம்மை நோக்கி நான் பார்க்க வேண்டும், உம்முடைய தன்மைகளை நான் அறிந்து கொண்டு பெற்றுக்கொள்ளும்படியாக அனுபவிக்கும்படியாக உம்மோடு ஒரு நெருங்கிய தொடர்பு உறவு கொண்டிருக்கத்தக்கதாக எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி கேளுங்கள். கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. Glory to God. See. Hallelujah. Glory to Jesus. Praise the Lord. என் இயேசுவே
என்னை நீ நேசித்தீரோ. எம்மாத்திரம் அண்ணான நான் இன்னும் நன்றியுடன் துதிப்பேன் என்று சொல்லி கரங்களை வைத்து எல்லாரும் அந்த பாடலை பாடி அன்றைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். எதிர்பார்ப்போடு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். என் இயேசுவை நேசித்தீரோ, எம்மாத்திரம் அண்ணான நான். என் இயேசுவை நேசித்தீரோ, எம்மாத்திரம் அண்ணான நான். இன்னும் நன்றியுடன் துதிப்பேன், இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். என்னை பரிசுத்தனாக உம்மை கொண்டு சகலத்தையும், என்னை பரிசுத்தனாக உம்மை கொண்டு சகலத்தையும் உருவாக்கிய நீ முதற் பேரானியோ, தந்தை நோக்கம் அநாதியன்றோ. உருவாக்கிய நீ முதற் பேரானியோ, தந்தை நோக்கம் அநாதியன்றோ. என் இயேசுவை நேசித்தீரோ, எம்மாத்திரம் அண்ணான நான். என் இயேசுவை நேசித்தீரோ, எம்மாத்திரம் அண்ணான நான். இன்னும் நன்றியுடன் துதிப்பேன், இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். அறிந்தே என்னை அழைத்தீரே, பேரால் நீங்கிருக்க. அறிந்தே என்னை அழைத்தீரே, பேரால் நீங்கிருக்க. ஆவியால் அபிஷேகித்தீர் என்னையுமே, உம் சாயலில் நான் வளர. ஆவியால் அபிஷேகித்தீர் என்னையுமே, உம் சாயலில் நான் வளர. என் இயேசுவை நேசித்தீரோ, எம்மாத்திரம் அண்ணான நான். என் இயேசுவை நேசித்தீரோ, எம்மாத்திரம் அண்ணான நான். இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். நல்ல பிதாவே, நன்றியுடமை துதிக்கிறோம். இந்த நாளையும் கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பற்றி பேசினீர். உடைய பிரசன்னம் அந்த இடத்தில் இருந்ததுக்காய் ஸ்தோத்திரம். சத்துருவை நீர் முறியடித்ததுக்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும், வெறுக செய்யும். இந்த வாரம் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய போக்கு வரவெல்லாம் உடைய பாதுகாப்பின் கரம் கூட இருந்து காக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமாய் ஜீவிக்கத்தக்கதான கிருபைகளை நீ தந்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். குடும்பத்தின் எல்லா தேவைகளை கத்த சந்திப்பீராக. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும். இந்த வாரத்தில் ஒரு சிலருக்காவது சுவிசேஷத்தை சொல்லும்படி எல்லார் மேலும் ஒரு பாரத்தை தொடர்ந்து நீர் கொடுத்து கொண்டு இருக்க வேண்டும். உடைய ஆவின் அபிஷேகத்தை ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக. இந்த வாக்குத்தத்த வசனம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும், இந்த சபையிலே நிறைவேறட்டும். ஆசீர்வதிக்கிற உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீரே வழி நடத்தும், நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சமாதான பாதுகாவலும் நம்ம இவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்று நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.